லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் ரூல்ஸ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது நம்ம எண்ணங்களுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை பற்றினது. நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான முடிவுகளை தரும். நீங்கள் பயம் இல்லை கவலையோடு இருந்தால் அதே மாதிரியான சூழ்நிலை தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடையும் இருந்தால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் மனசில் உள்ள பழைய இல்லைனா தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை நீக்கினாலே அந்த இடத்துல ஒரு புதுசாக நேர்மறையான எண்ணங்களால் நிரப்ப முடியும். நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம். இப்போ இருக்க செகண்ட் மட்டும்தான் நிஜம். கடந்த காலத்தை பற்றின கவலையோ எதிர்காலத்தை பற்றின பயமோ இல்லாமல் இந்த செகண்ட் நீங்கள் எப்படி உணர்றீங்க அது மட்டும்தான் உண்மை. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் நினைக்கிற எண்ணங்களுக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்குது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு சொற்களுக்குமே உயிர் இருக்குது. இதோட 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஆஸ்க் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பிள் வேணும்னு வச்சுக்கலாம். ஆப்பிள்லேயே நிறையா இருக்குது. ரெட் ஆப்பிள் இருக்குது, க்ரீன் ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள் ஃபோன் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. பிலீவ், உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஏற்கனவே நடந்த மாதிரி முழுசாக நம்புங்க. இது எப்படி எனக்கு நடக்கும், என்கிட்ட காசு இல்லையே, காசு இல்லாமல் இந்த விஷயம் எப்படி என்னை தேடி வரும் அப்படின்ற தேவையில்லாத எண்ணங்களை விட்டுட்டு இது ஆல்ரெடி எனக்கு கிடச்சிருச்சு, இது என்னோடது அப்படின்னு முழுசாக கண்மூடித்தனமாக நம்புங்க. தேர்டு, ரிசீவ். அது கிடைக்கும்போது ஏற்படுற அந்த உணர்வை இப்போவே அனுபவிங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷுவலைசேஷன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லணுன்னா, உங்களுக்கு என்ன கோலோ அது ஆல்ரெடி நடந்த மாதிரி அதை உங்கள் மனசில் உங்கள் மனத்திரையில் அதை ஓட விடுங்க. அதை அப்படியே விஷுவலாக ஓட விட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும், அது கிடைச்சா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அது கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்போவே கொடுங்க. நன்றி உணர்வு. உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்க சின்ன விஷயத்துக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அது உங்களோட ஈர்ப்பு சக்தியை இன்னும் அதிகரிக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறுவோம். இனிமேலாவது நெகட்டிவாக திங்க் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கிட்டேயும் நல்ல நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுங்க. எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக பேசி பழகுங்க. எல்லா விஷயத்துக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி உணர்வோடு இருங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி எல்லாருமே நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழ்வோம்.